இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். அந்த மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். உள்ளம் சொல்வது உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளம் சொல்வது உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளிருந்தே அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஒன்றும் நடப்பதில்லை. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். இரண்டு மனிதன் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். இரண்டு மனிதன் சேர்ந்த போதும் இன்னும் வேறாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் உண்டாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் உண்டாகும். இறைவன் உண்டாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். இசையால் அவனை இணங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையால் அவனை இணங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையில் மயங்க எழுந்து வருவது இறைவன் மனமாகும். இறைவன் மனமாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். அந்த மனிதன் படித்த சிலையில் எல்லாம் ஆளுகிறான். இறைவன் வாழுகிறார். அந்த இறைவன் வாழுகிறார். அந்த இறைவன் வாழுகிறார். இப்படி இறைவன் படைத்த உலகையெல்லாம் மனிதன் ஆளுகிறான். அந்த மனிதன் படித்த சிலையில் தானே இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அழகு அற்புதம் அழகான பெருமையான இடத்தை வைத்து பார்க்கிற பொழுது இல்ல கண்ணை திறந்த வழியில அண்ணன் பாடுவார். அன்பு அண்ணார் அவர்கள் அந்த மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அருமை மாமா, நாடக உலகத்தின் சூப்பர் ஸ்டார் முத்தப்பா மாமா அவர்கள் நினைவாக. இந்த முத்தப்பா செத்ததுக்கு இந்த ஒரு காரணம். ஆமா, இவர் தான் தெரியும். ஆமா, பேசுந்தாங்க. இந்த ஆள் சரக்கு ஊற்றி குடிக்கிறாள். பொய் சொல்ல, உண்மைதான் சொல்றேன் நானே. சரக்கு கேட்டாத்தியா? சரக்கு ஊற்றி கொடுக்கறது வருதான். அப்படி அழகான அற்புதமான அந்த இடத்தை வைத்து 50 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்தார் அருமை அண்ணா குமாரப்பன் அவர்கள். நன்றி நன்றி நன்றி. அழகான அற்புதமான உடனே பாடுங்க. அப்படி அழகான இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இடம் சிறப்படைய இடத்தை வர்ணிக்க வேண்டும் நினைக்கின்ற பொழுது என்ன அற்புதம், என்ன அழகு, பெருமையாக இருக்கும் இந்த குறிஞ்சி நிலம். ஆகா, ஆண்கள் முழுவதும் பருவமடைந்து என்னடா கழுத்தில் மாட்டிருக்க? ஓ, காத்தாடி ஓடிக்கிட்டு இருக்கா? ஓடட்டு ஓடட்டு ஓடட்டு. அது என்ன காத்தாது? டேய், என்ன காத்துனா கழுத்து காத்தாடியா? காதல வந்தா விசிறி காத்து. விசிறிக்குன்னு ஒரு காத்து இருக்கா? அப்படி காரணத்துக்காக இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அப்படி ஒரு லவ் சாங் நதியூர் வீசக்கூடிய அற்புதமான இந்த நாடலில் பார்க்கின்ற பொழுது லவ் அங்கே ஓடுதோ இல்லையோ, இங்க ஓடுது வார லவ். இதுதான் உண்மையான லவ். என்ன ஓடுதாலே நதியோரம் நானும் வந்து நானும் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்தானந்தம் என் சொல்ல நதியோரம் நானும் வந்து நானும் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்தானந்தம் என் சொல்ல மிகவும் பாட்டத்திலே விட்டு மூடுவதென்ன மலையை மூடுவதென்ன தென்னின மிகவும் பாட்டத்திலே விட்டு மூடுவதென்ன மலையை மூடுவதென்ன
தோட்டம் நீ தேவதையாட்டம் நின்னுவதென்ன மலையை அள்ளுவதென்ன தேயிலை தோட்டம் நீ தேவதையாட்டம் நின்னுவதென்ன மலையை அள்ளுவதென்ன பனித்தோவு பசும்புள்ளோ இன்னது பொன்னாட்டம் நல்ல சித்திரை பெண்ணாட்டம் இன்னது உள்நாட்டம் நல்ல சித்திரை பெண்ணாட்டம் கார்கடத்தில் ஊர்வலத்தில் காதல காதலி செல்ல நதியோரம் நானும் கொண்டு நானும் கொண்டு நாட்டியமாடுவது ஏன்னா இந்த இசைக்கலைஞர்களுக்காக ஆமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாலு வச்சு சந்திச்சிருக்கேன் இதெல்லாம் ஒன்று விட்டு மாறி மாறி போயிட்டு இருக்கு அப்படி காரணத்துக்காக அழகான இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தை வைத்து பார்த்தால் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி பையனும் வயல் சார்ந்த இடமும் மருதும் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை கடலும் கடல் சார்ந்த நெய்தல் மணலும் மணல் சார்ந்த இடமும் பால் என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களிலே இது குறிஞ்சி நிலம்டா சூர்யா என்ன குறிஞ்சி நிலம் ஏன் சுறுசுறுப்பா இருக்கிறது சுறுசுறுப்பா மதுரை சோமு பாடுறாரு என்ன பாட்டு தெரியுமா சொன்னா தானே தெரியும் குன்னக்குடி வைத்தியனுடைய இசையிலை ஓ கடைசியா எடுத்தாரு படம் முருகா இதோட நான் பொழைச்சா பொழைக்கிறேன் இல்லைன்னா போறேன்ட்டார் சரி எம்பெருமான் முருகனே ஒரு 10 ரூபா அதனாலதான் இன்னைக்கு ரோட்ல 10 ரூபா 20 ரூபா கண்டு எடுத்தா பத்திரமா கொண்டு போய் சாமி ரூம்ல வச்சிடணும் ஆமாங்க வேதனையோட வர்றாரு முருகா என்னடா இருந்த அத்தனையும் சொத்தனையும் வித்துட்டு போட்டனே என்னடா பண்றது வேற வழியே இல்லைன்னு நடந்து வர்ற பொழுது படிக்கட்டில் ஒரு 10 ரூபா நடந்துச்சான் சரி அந்த 10 ரூபாயை எடுத்து கொண்டு போய் முருகனுக்கு முன்னால வச்சு இந்த 10 ரூபா பல கோடி ஆகுதா இல்ல இந்த 10 ரூபா கீழே போகுதுன்னு நினைச்சாரு அந்த படம் அற்புதமான வெற்றி அடைந்தது அதுல பாடினாரு மருதமலை மாமணியே முருகையா அப்படி யார் பாடினா கடைசியில பாடி அப்படியே மயக்கம் போட்டு கீழே அப்படியே சொல்லிட்டாரு ஆமா குன்னக்குடி வைத்து அந்த அலறி ஓடி எந்திரிச்சு தூக்கி தண்ணியை தெளிச்சு அப்படியே 5 நிமிஷம் உயிரே இல்லையா உயிரே இல்லை நினைக்கிறாரு ஏன் இசையில முருகனுக்காக இப்படி ஒரு பாட்டு பாடி மதுரை சோமு இறக்கணுமா அப்படின்னாரு உயிர் வந்துருச்சு எவ்வளவு பெரிய அதிசயம் பாரு அது மாதிரி சுறுசுறுப்பா இருக்கணும் தான் சுறுசுறுப்பா இருக்கணும் எப்படி இருக்குன்னு ஒரு கணக்கு வைக்கலையா அப்படிங்கிற காரணத்துக்காக இதெல்லாம் என்ன குறிஞ்சி நிலம் அதெல்லாம் என்ன மரம் அது ஆலமரம் புங்க மரம் புளிய மரம் வேப்ப மரம் அத்தி மரம் அப்பா அங்கிட்ட தள்ளுப்பா தள்ளிக்கப்பா அது வேளா மரம் அது வேளா மரம் புங்க மரம் புளிய மரமா இதெல்லாம் அதெல்லாம் அந்த செடி அத நீ சொல்லாத அவர் அனுபவப்பட்டு அவர் சொல்லட்டும் நான் சொல்றேன் கேளுங்க அந்த பக்கம் இருக்கு பாருங்க செடி வீட்டு ஓரமா அது அரளி செடி ஆமா இது அரளி செடி அது வந்து கஞ்சா செடிங்க குறிஞ்சி நிலத்துல கஞ்சா செடி இருக்கிற கதையை பத்தி சொல்லிதாயா ஊரே சிரிக்குதியா சாமி நெசமாதான் உங்களுக்கு தெரியலன்னு தானே எங்கள்கிட்ட கேட்டிய தெரிஞ்ச நாங்க சொன்னா கேட்டுக்கிறோம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லி இப்ப என் தம்பி சொல்லுவான் பாரு அங்க இருக்க 2 வீடு ஒரு சின்ன வீடு ஒரு பெரிய வீடு இது 2 வீட்டுல எது சின்ன வீடு எது